ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பெரிய ஸ்டடி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் முன்னாடிலாம் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அது வந்தாலே ஒரு நாளைக்கு டைரியா மாதிரி போகும், ஒரு 2 நாள் கழித்து கான்ஸ்டிபேஷன் ஆகும். அவங்க பேசிக்கலாக பெரிய குடலில் ஃபுல்லாக அல்சர் வந்துடும். இதை ட்ரீட் பண்ணாட்டா ஒரு 5-6 இயர்ஸ் அதே மாதிரி இருந்தால் இது கேன்சர் வரலும் கூட போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் பழைய சோறு இப்போ டெஸ்ட் பண்ணி இதில் நிறைய பெனிஃபிட் பார்க்குறாங்க. இன்னும் ஸ்டடி கம்ப்ளீட்டாக முடியல, பட் இனிஷியலாகவே அவங்களுக்கு தெரியறது இது பெனிஃபிட் நிறையா தெரியறதுனால தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இப்போ கட் இஷ்யூன்னா நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதில்ல, இது ரொம்ப காமன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 பேஷண்ட் பார்த்தோன்னா 10 பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. டைஜஸ்டால் எங்களுக்கு ஏப்பம் வருது, எங்களால் சுத்தமாக சாப்பிட முடியல, காலையில் எழுந்தாலே எரியுது, வயத்துலேருந்து ஒரு ஆசிட் மாதிரி வருது. இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இந்த குட் பாக்டீரியா ஏற ஏற ஹெல்த் வருது. ஸோ மற்ற எல்லா விஷயமுமே பெட்டர் ஆகும். இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அதை க்யூர் பண்ண முடியாது, கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா க்யூர் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு கட் இஷ்யூ இந்த மாதிரி இதெல்லாம் வராத தவிர்க்கலாம். இப்போ அல்சர், அசிடிட்டி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்.